ஜீசஸ் நம்ம வாழ்க்கை ஒரு நங்கூரம் போலங்க. அந்த நம்பிக்கை நங்கூரத்தை போல அவர் நிற்பார். எவ்வளவு புயல் நடுவிலும் நங்கூரமா அவர் நின்று இந்த புயல்களில் இருந்து போராட்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி தூக்கி நிறுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்பட விரும்புறார் தெரியுமா? I will stand for you. கர்த்தர் உங்கள் அருகில் இருப்பார். யார் உங்களை விட்டு போனாலும் உங்க நம்பிக்கை ஒன்று இருக்கணும். கர்த்தாவே நீங்க இருக்கிறீங்க, நங்கூரமா நீங்க இருக்கிறீங்க. வெளியில பார்க்கும்போது இந்த கப்பலுக்கு யாருமே இல்லைன்னு தோணும். அதாவது கரை சேர்ந்தாதான் இந்த கப்பலை எதிலாவது ஒருத்தர் கட்டி வைப்பாங்க. நடுக்கடல்ல எதுலையுமே கட்டி வைக்க முடியாது. நீங்க நடுக்கடல்ல நிக்கிற கப்பல் எப்படி நிக்குது, வியந்த மனிதர்கள் எப்படி இதை நிக்குது, இவ்வளோ போராட்டத்து நடுவில் இந்த சகோதரி எப்படி நிக்கிறாங்க, இந்த கப்பல் எப்படி நிக்குது, வெளியில பார்க்குறவங்களுக்கு தெரியாது, உள்ள பார்த்தா தான் தெரியும். If you go deep inside the water, you will see the anchor which is fixed, which stabilized the boat, the ship to stand. Hallelujah. வெளிப்படையாக மனுஷர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், I am the anchor. நீ நிற்பது என்னாலே தான். எத்தனை பேர் இன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணுறீங்க அதை? அப்பா, புயலின் நடுவிலும் காற்றுக்களின் நடுவிலும் நான் நிற்கிறேன்னா நங்கூரமாக நீர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்கிறாருங்க. He will stand next to you.